சிம்லாவில் சட்டவிரோதமாக மசூதி கட்டப்பட்டுள்ளதாக இந்து அமைப்பினர் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டக்காரர்களை கலைக்க காவல்துறையினர் தண்ணீரை பீச்சியடித்து தடியடி நடத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடி ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பி வருவதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. சட்டவிரோதமாக மசூதி கட்டப்பட்டுள்ளதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜீவபாரதி, இந்த போராட்டம் தொடர்பான விரிவான விவரங்கள். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கூடிய மசூதியை உடனடியாக இடிக்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன்னெடுத்து பல்வேறு இந்து அமைப்பினர்கள் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கடந்த 4-5 நாட்களாவே தொடர்ச்சியான போராட்டம் அந்த நடந்துட்டு வந்துச்சு. இந்த நிலையில அந்த மசூதியை இடிக்கணும் அப்படின்ட்டு நேரடியாக அந்த மசூதி இருக்கக்கூடிய பகுதியை முற்றுகையிட்டு தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த பிரச்சனையானது எங்க தொடங்குது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் மீது இஸ்லாமிய இளைஞர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அந்த பிரச்சனையின் தொடக்கம் தான் தற்போது இந்த மசூதியானது சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கு, உடனடியாக இடிக்கணுங்கிற அந்த ஒரு பிரச்சனையில நின்றுருக்கு. இந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்காக அங்க இந்த 144 தடை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு. முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. அங்க ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சியானது இருக்கக்கூடிய நிலையில அந்த ஆட்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக இந்து அமைப்பை சார்ந்த பல்வேறு நபர்கள் அங்க கூடி தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கிட்டத்தட்ட பல போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துல இத்தகைய ஒரு பிரச்சனை வேண்டுமென்று தூண்டிவிடப்படுது அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பல்வேறு மிக முக்கியமான பிரமுகர்கள் தங்களுடைய பேட்டிகளை குறிப்பிட்டு வராங்க. போராட்டக்காரர்களை கலைக்கிறதுக்காக தொடர்ச்சியாக அந்த தண்ணீர் புகைக்குண்டுகள் பயன்படுத்தி போலீசார் அந்த போராட்டத்தை தடுத்துட்டு வராங்க. குறிப்பிட்டு இந்து மற்றும் இஸ்லாமிய மக்களுக்கு இடையே போராட்டத்தை பிரச்சனையை உருவாக்கணும் அப்படிங்கிற முனைப்போட தான் இத்தகைய ஒரு விஷயம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லி காங்கிரஸ் தரப்புல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.